அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர். இடம் உளுந்தூர்பேட்டை. கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் கழுத்தில் அணிந்திருந்த துண்டில் பற்றி தீயெறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் கேட்கலாம். பிரகாஷ், இந்த விவகாரம் தொடர்பான முழு பின்னணி என்ன? கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்திற்குட்பட்ட அகத்தேத்தர பகுதிக்கு ஏற்கனவே மகாத்மா காந்தி வந்து சென்றிருந்தார். அந்த பகுதியில் அவரது நினைவாக ஆசிரமம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சபரி ஆசிரமத்தினுடைய நூற்றாண்டு விழா தற்போது கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இன்னைக்கு அதனுடைய நிறைவு விழா நடைபெற்றது. அந்த நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினராக கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பங்கேற்றிருந்தார். அவர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதல் நிகழ்ச்சியாக அந்த அங்கு அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த அந்த காந்தி புகைப்படத்திற்கு அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவர் மலர் தூவுவதற்காக குனிந்த போது அந்த படத்தின் முன்னால் வைக்கப்பட்டிருந்த குத்துவிளக்கில் இருந்து தீ அவரது கழுத்தில் அணிந்திருந்த துண்டில் பற்றி எரிந்தது. சிறிதாக பற்றியிருந்து திடீரென கொழுந்து விட்டு எரிந்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் உடனடியாக அவரது கழுத்தில் அணிந்திருந்த அந்த துண்டை அகற்றி தீயை அணைத்தார்கள். வேகமாக அவர்கள் அந்த துணியை அகற்றியதால் அவருடைய சட்டையிலோ ஆடையிலோ தீ பற்றி எரியாமல் தவிர்க்கப்பட்டது. இதனால் பெரிய ஒரு பாதிப்பு என்பது தவிர்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் சிறிது நேரம் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பு நிலவியதை தொடர்ந்து பின்னர் சகஜமாக அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு ஆளுநர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அவரது கழுத்தில் அணிந்திருந்த அந்த துணியில் தீப்பற்றி இருந்த சம்பவம் இப்போது பரவலாக ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர். இடம் உளுந்தூர்பேட்டை.